கடைசியாக தீர்ப்பு எடுத்துட்டு உண்ணாவிரதம் பார்த்து எடுத்து நாங்கள் இப்போ அப்படியாவது எங்களுக்கு நீதி கிடைக்குமா எங்களுக்கு? எங்கள் வீட்டு வாடகை 4 மாசமா நாங்கள் கட்ட கிடையாது. இப்போ ஹவுஸ்னர் வந்து அட்வான்ஸாக கழிஞ்சிருச்சு, வீட்டு வாடகையும் கட்ட முடியல. இப்போ அந்த பாத்திரம்லாம் தூக்கி எங்களுக்கு வச்சுட்டு 3 நாள் ஆகுது எங்களுக்கு தூக்கி வச்சு. அனுமதி கூட நாங்கள் வந்து கோர்ட்டில் தான் வாங்கினோம். இத்தனை பேர் தான் இருக்கணும், 40 பேர் தான் இருக்கணும், 50 பேர் தான் இருக்கணும். எல்லாருமே எங்கள் ஆளுங்க 1953 பேர் இருக்காங்க. ஆனால் எங்கள் ஆளுங்க யாரும் வரல. அங்கங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, மண்டபத்தில் அங்கங்கே உட்காந்துருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் யாரும் வரல. ஏன்னா உங்களை போல தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த 15ஆம் தேதி முதல்வர் அவர்கள் 3 வேளை உணவு வழங்கப்படும், வீடு வழங்கப்படும்லாம் அறிவிச்சிருக்காங்களே திட்டம். அது யாருக்குமா வந்து 3 மாசம் ஆனவங்களுக்கு வழங்குறது நல்லா இருக்கா? இதுலயும் உங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கல அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கு? இதுதான் லாஸ்ட் கட்டமாக இருக்கணுங்க. ஏன்னா அடுத்த கட்டம்ல இது எங்களுடைய வந்து உயிரை பணைய வச்சு உட்காந்துருக்கோம். திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் அலுவலகத்தில் தான் இருக்கோம். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்து சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6 மண்டலங்களை தனியார் மயமாக்கலை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா 100 நாட்களுக்கு மேல ஆகியும் அவங்களுடைய போராட்டத்திற்கு அரசாங்கம் இன்னும் செவி சாய்க்காம இருக்க நிலையில இந்த போராட்டத்துல கண்டிப்பா எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இதன் மூலமா முதல்வரிடம் நேரடியா எங்களுடைய கோரிக்கைகளை நாங்க வைக்கணும், முதல்வர் எங்களை சந்திக்கணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. இதற்காவது அரசு செவி மடுக்குமா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களோட நிலையை அவங்க கிட்டே நேரடியா இப்ப நம்ம போய் கேட்க போறோம். கிட்டத்தட்ட 100வது நாளை கடந்து நீங்க போராடிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கீங்க. இந்த போராட்டத்தின் மூலமா தமிழக அரசுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன? இது வந்து வணக்கம்மா. இது வந்து நான் ஜோன் 6 71 என் பேர் ஜெனோவா. நாங்கள் வந்து போராட்டத்தில் வந்து நாங்கள் 13 நாள் போராட்டத்தில் நாங்கள் போராடி அதுவும் நாங்கள் மீண்டும் வரல. அப்பயும் எங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறமா மே தினம் பார்க்கில் கூட்டு போனாங்க, அங்கேயும் எங்களை அரெஸ்ட்டு. பொறுக்குப்பேட்டில் போனோம், அங்கேயும் எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க. அந்த நகராட்சி சென்னை ரிப்பன் பில்டிங் மனு கொடுக்க போனோம், அங்கேயும் எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. ஜோனல் ஆஃபீஸுக்கு போயிருந்தோம், எங்கள் மனு நாங்கள் வேலை செஞ்ச இடத்துல நாங்கள் மனு கொடுக்க போனோம், அங்கேயும் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்கே போனாலும் அரெஸ்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 10 பேர் சேர்ந்து நாங்கள் வங்கக்கடலில் பீச்சுக்கு போயிருந்தோம். சரி அப்படியாவது நம்ம உயிரை கொடுத்து மறிச்சிடலாம், அப்படியாவது நம்மளுக்கு நம்ம 10 பேரால் 2000 குடும்பம் குடும்பத்தை வாழ வைப்பாங்களேன்னு சொல்லிட்டு அங்கேயும் போனாக்கா அங்கேயும் எங்களை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லை நாங்கள் ஒரு 10 பேருக்கு வந்து ஒரு 100 போலீஸ் வந்தாங்க. அது என்னன்னு தெரியலம்மா. 10 பேருக்கு 100 போலீஸ் வந்து எங்களை பல இடத்துக்கு எங்களை கூட்டின்னு போயிட்டாங்க. அதுவும் போராட நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ 2000 குடும்பத்துக்காக இப்போ நாங்கள் கடைசியாக தீர்ப்பு எடுத்துட்டு உண்ணாவிரதம் பார்த்து எடுத்து நாங்கள் இப்போ அப்படியாவது எங்களுக்கு நீதி கிடைக்குமா எங்களுக்கு? ஒரு ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராடும் பொழுது நீங்க நிறைய பேர் போராடுறீங்க. இங்க 4 பேர் மட்டும் தான் போராட்டத்துல ஈடுபட்டிருக்கீங்க. மற்றவங்க எல்லாம் எங்க? மற்றவங்களாம் இருக்கிறாங்கம்மா. மற்றவங்களாம் வெளியே இருக்கிறாங்க, எங்களுக்காக போராடுங்கிறாங்க, எங்களுக்காக அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. நாங்கள் 4 பேர் உண்ணாவிரதம். அவங்க 100 நாள் 110 நாள் உண்ணாவிரதம் தான் இருப்பாங்க. 3 வேளை சாப்பாடு வந்து 2 வேளை சாப்பாடு, 1 வேளை 3 வேளை சாப்பாடு இப்போ இல்லை எங்களுக்கு. அதனால நாங்கள் உள்ள 4 பேர்னாக்கா வெளியும் உண்ணாவிரதம் தான் அவங்களுக்கு. எங்களுக்காக வெளியே போராடுறாங்க, எங்கெங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் போய் நிதி வசூல் பண்ணுறாங்க, அதாவது எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எங்கள் ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொன்னாங்க, நல்ல ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம். ஐயா ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல. எல்லாருமே எங்கள் பக்கமாக இருக்கும்போது ஐயா எங்கள் பக்கம் ஏன் இல்லை? நாங்கள் எங்கள் பக்கமாக தான் இருக்கிறோம், அவர் ஏன் எங்கள் பக்கமாக இல்லை? அவர் கண்காணிக்க சொல்லி எங்களை பார்க்க சொல்லுங்கம்மா. இதான் உங்களுடைய கோரிக்கை எங்களுது. எங்கள் கோரிக்கை என்னன்னா, நாங்கள் வந்து நிரந்தர பணின்றது ஒன்றும் இல்லை, நாங்கள் செஞ்ச வேலை சென்னை மாநகராட்சி வேலை எங்களுக்கு, அதுதான் எங்களுக்கு வேணும். இப்போ அதுதான் எங்களுக்கு கோரிக்கை. கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசத்துக்கு மேல நீங்க வேலை இல்லாம இருக்கீங்க. இதனால உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? 4 மாசம் ஆகுதுங்கம்மா எங்களை வேலையை நிப்பாட்டி. 7ஆம் மாசம் 31லேருந்தே எங்களுக்கு வேலை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாடகை 4 மாசமா நாங்கள் கட்ட கிடையாது. இப்போ ஹவுஸ்னர் வந்து அட்வான்ஸாக கழிஞ்சிருச்சு, வீட்டு வாடகையும் கட்ட முடியல. இப்போ அந்த பாத்திரம்லாம் தூக்கி எங்களுக்கு வச்சுட்டு 3 நாள் ஆகுது எங்களுக்கு தூக்கி வச்சு. இப்போ நாங்கள் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் பாத்திரத்தெல்லாம் போட்டுட்டு நாங்கள் அங்கே இருக்கிறோம். என் பொண்ணு வந்து 2nd இயர் படிக்கிறா, அவளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல. இப்போ அவள் வந்து வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கிறா. இப்போ ஒரு பால் வாங்கினோன்னா கூட கையில் காசு வேணும். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு ரொம்ப குடிகார் அவர். ஒரு நாள் வேலைக்கு போனால் போவார், இல்லைன்னா போக மாட்டார். அந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது எங்களோட வாழ்க்கை இப்போ இந்த 4 மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலம்மா. இப்போ எங்களுக்கு தேவை முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோரிக்கை, கடைசியான கோரிக்கை வந்து எங்களுக்கு வேலை வேணும். பழைய வேலை எங்களுக்கு கொடுத்தா போதுமா, நிரந்தர பணி கூட நாங்கள் கேட்கல.
அது வந்து நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம். நாங்க 7ஆம் மாசம் 31ஆம் தேதி எந்த வேலை எங்களை பறிச்சிங்களோ சென்னை மாநகராட்சியில அதே வேலை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த வேலையை பார்த்துக்குவோமா. அதுக்காக இந்த காலவரையற்ற உண்ணநிலை போராட்டம். இப்போ நீங்க உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்ததுக்கு அப்புறமா மாநகராட்சி சார்பில் உங்ககிட்ட யாராவது பேச்சுவார்த்தை நடத்துறதா ஏதாவது பேச்சுக்கள் போயிட்டு இருக்கா? இல்லம்மா, இன்னைக்கு காலையில இருந்து தான் நாங்க தொடங்கியிருக்கோம். 10 மணிக்கு காலை தான் 10 மணில தொடங்கணும். இருந்து. இதுக்கப்புறம் ஏதாவது வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம்மா. யாரோ வந்து தலையிடுறதுக்கு முதலமைச்சர் ஐயா வந்து தலையிட்டாக்கா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க அவரு பார்த்து எங்களுக்கு பதில் சொல்லணும். அவரு இதுல வந்து நடுவுல பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பதில் சொல்லணும்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க பல இடங்கள்ல போராடுறதுக்கு நீங்க அனுமதி கேட்டும் கூட கடைசியா இந்த அலுவலகத்துல தான் உங்களுக்கு போராடுறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. அனுமதி கூட வழங்குறதுக்கு போராடுறதுக்கு அனுமதி வழங்குறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு தடைகள் இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த அனுமதி கூட நாங்கள் வந்து கோர்ட்டில் தான் வாங்கினோம். இத்தனை பேர் தான் இருக்கணும், 40 பேர் தான் இருக்கணும், 50 பேர் தான் இருக்கணும். எல்லாருமே எங்கள் ஆளுங்க 1953 பேர் இருக்காங்க. ஆனால் எங்கள் ஆளுங்க யாரும் வரல. அங்கங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, மண்டபத்தில் அங்கங்க உட்காந்துருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் யாரும் வரல. ஏன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு எத்தனையோ இடத்துல போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க எங்களை. 13 நாள் போராட்டம், மேப்பார்க்கு, குறுக்குப்பேட்டை, கடல், லாஸ்ட் டைம் கடற்கரையில கூட நாங்க வந்து எங்க உயிரை பணைய வச்சு போராடணும். முதல்வர் எங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லுவாருன்ட்டு. இது வரைக்கும் முதல்வர் எந்த பதிலும் சொல்லல. சரி, லாஸ்டா நாங்க கோர்ட் மூலியமா உட்காந்துருக்கோம் 4 பேர், எங்களுக்கு பதில் வரணும்ன்ட்டு எங்களுடைய கோரிக்கைக்காக. ஆல்ரெடி வேலை இல்லாம வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு நீங்க இருக்கீங்க. இப்போ உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கிறது மூலமா உடல்நிலையும் ரொம்ப பாதிப்படையும்ல. அதை பத்தி உங்களுக்கு எந்தவித கவலையும்? அதை பற்றி நாங்கள் கவலைப்படலாங்க. எங்களுக்கு தேவை வேலை. எங்கள் வேலைக்காக நாங்கள் போராடுறோம். சாகிறதுக்கே போனோம், நாங்கள் கடலுக்கு போய் சாகிறதுக்கே போனோம். ஆனால் சாகிற உரிமை கூட எங்களுக்கு இல்லைன்ற மாதிரி போலீஸுங்க அராஜகம் பண்ணி எங்களை இழுத்துட்டு வந்தாங்க. பசி, பட்னி, குடும்ப வருமானம், ரொம்ப வருமான சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. பசங்களெல்லாம் எப்படி காப்பாற்ற போகிறோன்றதே தெரியல. இந்த வேலையை நம்பி நாங்கள் வாழ்ந்துட்டோமா, எப்படி காப்பாற்ற போகிறோன்றது எங்களுக்கு தெரியல. ஆனா உங்களை போல தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த 15ஆம் தேதி முதல்வர் அவர்கள் 3 வேளை உணவு வழங்கப்படும், வீடு வழங்கப்படும்லாம் அறிவிச்சிருக்காங்களே திட்டம். அது யாருக்குமா வந்து 3 மாதம் ஆனவங்களுக்கு வழங்குறது இது நல்லா இருக்கா? இது 3 மாதம் தான் ஆகுது அவங்களாம் வேலைக்கு வந்து. நாங்கள் 15 வருஷமாக செய்கிறோம், எங்களுக்குன்னு ஒன்றுமே செய்யல. எங்களுக்கு நாங்கள் ஒரு துணி மாத்திரை அறை கூட எங்களுக்கு இல்லை, ஒரு பாத்ரூம் போகிற வசதி கூட எங்களுக்கு இல்லை. நாங்கள் செஞ்ச வார்டில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. 15 வருஷம் செய்கிறவங்களுக்கு இல்லாத உரிமை 3 மாதம் ஆனவங்களுக்கு கொடுக்குறீங்க, நியாயமா? ராம்கி கான்ட்ராக்ட் அவங்க செய்ய போகிறாங்க, அவங்க ஆளுங்களுக்கு அவங்க செய்ய போகிறாங்க. நீங்கள் ஏன் செய்யணும்? தனியார் மையம் விட்டாச்சு, தனியார் மையத்தில் செய்ய போகிறாங்க, நீங்கள் ஏன் செய்யணும்? அதை எங்களுக்கு செய்யலாம்ல. நாங்கள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம்ல, நாங்கள் எல்லா இதுலேயும் கஷ்டப்பட்டோம். நாங்கள் எங்களுக்கு செய்யாத அவங்களுக்கு செஞ்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இப்போ நீங்க அந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்படும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு எதுவும் செய்யல, அவங்களுக்கு இதெல்லாம் செய்கிறாருன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கோம். மழை காலம்லாம் வருது, சம்பளமே இல்லாமல் கூட நாங்கள் வேலை செய்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் எங்களை நாங்கள் ஜோனுக்கு போனோம், நாங்கள் சம்பளமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, தொடப்போம், கூடெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா பொதுமக்கள் எங்களால் பாதிக்கக்கூடாதுன்றதுனால நாங்கள் சம்பளமே இல்லாமல் வேலை செய்கிறோன்னு நாங்கள் கேட்டோம். ஆனால் அதுக்கும் எங்களை விடலை. போலீஸ்காரங்க எந்த அளவுக்கு எங்களை விரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விரட்டுறாங்க. எங்கே போய் மனு கொடுக்க போனால், ஒரு 4 பேரை மனு கொடுக்க போனால் கூட அங்கேருந்து எங்களை தூக்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? எங்களை பொம்பளைங்கன்ற இது கூட பார்க்க மாட்டாங்க. கடலில் போய் நாங்கள் கடலில் இறங்கி போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டத்துக்கு எங்களை ஆண் காவலர்களும் சரி, பெண் காவலர்களும் அவ்வளோ அனாவசியமாக எங்களை பிடிச்சி தூக்கு. நம்மளுக்கெல்லாம் என்னதான் கூட போறோம், அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட மேலே ஒரு ஆண்கள் கைப்படுத்தினா கஷ்டமாக இருக்கும். எப்படின்லாம் பார்க்காத நம்ம மேலே கையை வச்சுலாம் தள்ளுறாங்க. அதில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா எங்களுக்கு? எங்கள் உரிமையை நாங்கள் கேட்குறோம். எதுக்கும் இதே போலீஸ்காரங்க கான்ட்ராக்ட் விடணும்னா விடுவாங்களா? அவங்க செய்வாங்களா அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல? நாங்கள் 15 வருஷம் சர்வீஸுங்க எங்களுக்கு. இதை தூக்கி நீங்கள் கான்ட்ராக்ட்ல போட்டீங்கன்னா எப்படி? எவ்வளோ போராடி நாங்கள் இந்த சம்பளத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். எங்களை ஒண்ணுமே இல்லாத நீங்க கீழே தள்ளிட்டீங்கன்னா எப்படி சொல்லுங்க? இதுலயும் உங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கல அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கு? இதுதான் லாஸ்ட் கட்டமா இருக்கும் நாங்க. ஏன்னா அடுத்த கட்டம்ல எங்களுடைய வந்து உயிரை பணைய வச்சு உட்காந்துருக்கோம் சாப்பிடாம. வந்து நாங்க வந்து கண்டிப்பா எங்களுடைய முடிவு வந்து இதுலயே வரணும்ட்டு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். முதல்வர் அவர் வந்து எங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும், எங்களுக்கு ஒரு நல்ல முடிவா கொடுக்கணுன்றதுக்காக உட்காந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி கொடுத்த வாக்குறுதிகளே திமுக அரசு இது வரைக்கும் எதுவும் காப்பாத்தல. இப்ப புது வாக்குறுதிகள்லாம் வேற கொடுக்குறாங்களே, தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அதுக்கப்புறம் நிறைய வழங்குவோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி நீங்க நம்புறீங்களா? நாங்க நம்பலங்க. கொடுத்த வாக்குறுதியும் அவர் செய்யல. நான் ஆட்சிக்கு வந்ததுமே போடுற கையெழுத்து உங்க தலையெழுத்து மாத்தோன்னு சொன்னாரு. எங்க தலையெழுத்து மாத்தலையே. நீங்க இன்னும் எங்களை குப்பையில தள்ளுறீங்களே. எங்க தலையெழுத்து எங்க மாறுச்சு? நான் ஆட்சிக்கு வந்ததுமே உங்களுக்கு நான் போடுற முதல் கையெழுத்து உங்களுதுன்னு சொன்னாரு. உங்களுக்கு போடுறேன்னாரு. எங்களை இந்த மாதிரி உட்கார வச்சுட்டாரு. இப்போ பட்னியா என் பிள்ளைங்களெல்லாம் விட்டு வந்து எவ்வளவு கஷ்டத்தோட இங்க உட்காந்துருக்கோம். நாங்க
கடந்த 15ஆம் தேதி தான் தமிழக முதல்வர் சென்னை மாநகராட்சியில பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி 3 வேளை உணவு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சு அவங்களுக்கு குடியிருப்புகள் கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்களை எல்லாம் தொடங்கி வச்சாரு. அதற்கு மறுபுறம் சென்னை மாநகராட்சியின் அதே 5 மற்றும் 6 மண்டலத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஒரு அரசாங்கம் தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னா அது அரசாங்கத்தின் கீழ் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செஞ்சா பரவாயில்ல. ஆனா அதை தனியார் நிறுவனத்துக்கு தாரை வார்த்து ராம்கி நிறுவனத்தின் கீழ் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு அரசாங்கம் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வச்சிருக்காங்க. அதுதான் இங்க இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களும் கேட்கக்கூடிய கேள்வியா என்ன இருக்குன்னா, எங்களுக்கு 15 வருடங்களா நாங்க உழைச்சிருக்கோம், அரசு வேலை ஒரு கனவு, அதை நம்பி நாங்க உழைச்சிருக்கோம். ஆனா எங்களுக்கு இது போன்ற நலத்திட்ட உதவிகள் எதுவுமே பண்ணாம 3 மாதத்துக்கு முன்னாடி வேலையில சேர்ந்த அவங்களுக்கு இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் முதல்வர் வழங்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, இருக்க வீடு கூட இல்லாம நாங்க இந்த இடத்துல இருந்து கஷ்டப்படுறோம். இப்படி கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டம் இதுதான் எங்களுடைய கடைசியான முடிவு. இப்பவாது எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய உழைப்போர் உரிமை இயக்க அலுவலகத்துல உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இப்பயாவது முதல்வருடைய செவிகளுக்கு இவங்களுடைய கஷ்டங்கள் போய் சேர்ந்து இதற்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு. நன்றி.